ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பலாட் சமல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ சட்னி செய்யலாங்களா. இதுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 6-7 காஞ்ச மிளகாய், 3 தக்காளி. பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்புளுந்து போட்டுட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு சிம்லேயே வச்சு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து போட்டுட்டு நல்லா வணக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. வாழைப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து பொரியலாக சாப்பிட்ணும். ஆனால் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம இப்படி சட்னியாக அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 3 தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி, இதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு, தேவைக்களவு உப்பும் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி போட்டுட்டு அந்த சட்னியில் வந்துட்டு ஊற்றிடலாம். பாருங்கள், நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இது வந்து வெள்ளை சோள தோசை மாவுங்க. பாருங்கள், மில்லட்ஸ் வெள்ளை சோள தோசை மாவு. கீழே நான் வந்து எண்ணெயே தேய்க்கல, அப்படியே மாவை வந்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். பாருங்கள், சட்னி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சமாக காரம், புளிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் இதை சாப்பிட முடியும். ஸோ அதிகமாக வந்து போட்டுக்கோங்க காரம், புளிப்பெல்லாம். பாருங்கள், பேப்பராட்ட வருது, ஒட்டவே இல்லை தோசைக்கல்ல. வெள்ளை சோள தோசை மாவு ரொம்ப நைஸாக வருது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.